இன்று நாம் பார்க்க போகும் கதை எப்போதும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் ராமன் ஒரு கல்யாண விருந்துக்குச் சென்று அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டுவிட்டு படும் அவஸ்தையும் கடைசியில் நடக்கும் ஒரு வேடிக்கையான சம்பவமும் தான் கதை. ஒரு அழகான கிராமம். அந்த ஊரில் ராமன் என்று ஒருவன் இருந்தான். அவனுக்கு சாப்பாடு என்றால் உயிர். எந்நேரமும் எதையாவது அசை போட்டுக்கொண்டே இருப்பான். அதனால் ஊர் மக்கள் அவனை சாப்பாட்டு ராமன் என்றே கூப்பிடுவார்கள். ஒரு நாள் பக்கத்து ஊரில் உள்ள அவனது நண்பன் வீட்டு திருமணத்திற்கு அழைப்பு வந்தது. ஆஹா, இன்னைக்கு ஒரு புடி பிடிக்க வேண்டியதுதான் என்று நினைத்து கொண்டே ராமன் கல்யாண மண்டபத்திற்குச் சென்றான். மண்டபத்தில் விதவிதமான உணவுகள், லட்டு, ஜிலேபி, வடை, பாயசம் என்று மணக்க மணக்க இருந்தது. ராமன் இலை போடுமிடத்திற்கு ஓடினான். பரிமாறுபவர்களிடம் இன்னும் வை என்று கேட்டு வாங்கி மலை போல சோற்றை குவித்தான். மூச்சு முட்ட சாப்பிட்ட ராமனால் எழுந்திருக்கவே முடியவில்லை. வயிறு பானை போல ஆகிவிட்டது. மெதுவாக நடந்து வந்து வழியிலிருந்த ஒரு பெரிய ஆலமரத்தின் நிழலில் படுத்தான். உடனே தூக்கம் கண்ணை சொக்கியது. தூக்கத்தில் ராமனுக்கு ஒரு கனவு வந்தது. வானத்திலிருந்து மழைக்கு பதிலாக லட்டுகள் கொட்டுவது போல கனவு கண்டான். ஆஹா, லட்டு மழை என்று வாயை பெரிதாக திறந்தான். அப்போது மரத்தின் மேலிருந்த ஒரு குரங்கு சாப்பிட்டுக் கொண்டிருந்த மாம்பழக் கொட்டையை தூக்கி போட்டது. அது நேராக திறந்திருந்த ராமன் வாய்க்குள் விழுந்தது. ஐயோ, லட்டு இவ்வளோ கல்லு மாதிரி இருக்கே என்று அலறிக்கொண்டு ராமன் எழுந்தான். வாயிலிருந்த கொட்டையை துப்பினான். மரத்தின் மேல் குரங்கு சிரிப்பதை பார்த்து அவனும் அசட்டு சிரிப்பு சிரித்தான். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்று புரிந்து கொண்டு வீட்டுக்கு நடந்தான். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. பாய் பாய்.